கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துல உங்களை மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் அந்த வேத பாடத்திலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு நம்மளுடைய வேத பாடத்தினுடைய தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ சாயலாக மாறுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு மேலோட்டமாக ஒரு சில காரியங்களை பார்த்து அதை புரிந்து கொள்ளலாம். டிரான்ஸ்ஃபார்மிங் இன்டு காட்ஸ் இமேஜ் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஜெனசிஸ் சாப்டர் 1ல வேர்சஸ் 26 to 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? 27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப சாயல் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப சாயல் வேற, ரூபம் வேறையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். நம்ம இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான விளக்கங்களை வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கலாம். அப்ப இமேஜ் அப்படின்னா சாயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். செலேம் அப்படின்னு ஹீப்ரு வார்த்தை சொல்லுகிறது. TSELEM, செலேம் அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை நாம் பார்க்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். டு carve out or to cut out some image அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த வார்த்தை ஒரு ஃபிகரேட்டிவாக தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் இதை நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வடிவம், ஏதோ ஒரு உருவம், இப்படி வேணாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை நமது சாயல்னு சொல்லும் போது இதை எப்படி ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, தேவனை போல இருக்கின்ற தன்மை, இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அப்ப தேவனா நாம அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அது கிடையாது. அதனாலதான் இது ஃபிகரேட்டிவ் வேர்ட். ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எழுதப்பட வேண்டும் என்பதனால இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க புரிந்து கொள்ள, தேவனை போல இருக்கின்ற தன்மை. அதே போல தேவனுடைய எல்லா குவாலிட்டிஸும் இல்ல, ஒரு சில குவாலிட்டிஸ், ஒரு சில நேச்சர்ஸ், ஒரு சில காரியங்கள் அப்படி நீங்க புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். லைக்னஸ் அப்படிங்கிறதையும் நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்? தேவனை போல செயல்படுகின்ற தன்மை. இது நான் புரிந்து கொண்டதை உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ இமேஜ் அப்படின்னா தேவனை போல இருக்கின்ற தன்மை. லைக்னஸ் அப்படின்னா, ரூபம்னா தேவனை போல செயல்படுகின்ற தன்மை. தேவனிடத்துல நிறைய மாரல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கிறது இல்லையா? அதை போல ஒரு மனிதனும் செயல்படுகிறான். இப்படிதான் ஆண்டவரும் நம்மள உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா நீங்க ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா, இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படிங்கிறது ஈவன் தோ ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்தாலும் வேதத்துல நீங்க தொடர்ந்து படிக்கும் போது அது ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய சாயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துலதான் ரூபம் அப்படின்னு வந்திருக்குது. ஆனா அது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தத்தை தான் அவர்கள் சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ those two words complement each other அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கலாம். பாருங்க, 26 ஜெனசிஸ் 1:26, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக சொன்னாரா? ஆனா 27ல அப்படியே எப்படி இருக்குன்னா, தேவன் தன்னுடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படின்னா அந்த சாயலுக்குள்ளதான் ரூபமும் இருக்குது, அந்த ரூபத்தோட தான் சாயல் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இடத்துல அந்த விளக்கம் வந்துருது. அப்ப 27ல சாயலின்படியும் ரூபத்தின்படியுமே சிருஷ்டித்தார்னு போடாம சாயல் மாத்திரம் தான் போட்டிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இமேஜ் அண்ட் லைக்னஸ் ரெண்டு வேர்டு போல இருந்தாலும் ஒரு சில இடத்துல இமேஜ்னு சொல்லும் போது அதுக்குள்ளார லைக்னஸ் அப்படிங்கிற வேர்டும் இருக்கிறதை, அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப தேவனுடைய சாயலா நம்ம படிச்சிட்டோம்னா தேவன்கிட்ட இருக்கிற
அத்தனை காரியமும் நம்மள்ட்ட வந்துருச்சா அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இட் இஸ் a figurative word. ஒரு நீங்களும் நானும் உலகத்துல இருக்கிறோம். நம்மளுடைய அறிவு தேவனுடைய அறிவை போல அல்ல. நீங்களும் நானும் புரிந்து கொள்ளும்படியாக, கொஞ்சம் தெளிவு பெற்றுக் கொள்ளும்படியாக இப்படி எழுதி வச்சிருக்கேன். ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்டேட்மெண்டாக தான் நீங்கள் பார்க்க முடியும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தேவனிடத்துல உள்ள சில குணாதிசயங்களை நமக்குள் வைக்கிறார் அப்படிங்கிறதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாய், சந்தோஷம், பீஸ், சமாதானம், ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைத்துவம், கர்த்தர் உண்மை உள்ளவர், நான் உண்மை, பரிசுத்த, ஹோலினஸ், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இதெல்லாம் இந்த ஒண்டர்ஃபுல் இன்ட்ரின்சிக் குவாலிட்டிஸ் ஆஃப் காட், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் இல்லையா? இதெல்லாம் ஜஸ்டிஸ், நியாயம், நம்மளும் நியாயம்லாம் பேசுறோம்ல பயங்கரமா. ஃப்ரீ வில், சுய சித்தம், நம்மளுடைய சித்தத்து போல, நம்மளுடைய எண்ணங்கள் போல செயல்படக்கூடிய அந்த அந்த ஒரு குணம் நம்மள்ட்ட இருக்குது, அந்த வல்லமெல்லாம் இருக்குதுல்ல, இதை தான் நாம் சொல்லுகிறோம். இதுதான் இமேஜ் அண்ட் லைக்னஸ் அப்படிங்கிறத நீங்க எப்பயுமே ஒரே வேர்டாகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். அது தேவனை போல இருந்து செயல்படுகின்ற தன்மை அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். இந்த இமேஜ் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ சப்ஸ்டாண்டிவ் திங் அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன அப்படின்னா, இது ஒரு ஐடென்டிட்டி, இதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, நம்ம இமேஜே டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க ஐடென்டிட்டி அந்த இடத்துல ஏதோ கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம்ல. நீங்க இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு இருக்கிறீங்க, நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு சப்ஸ்டான்ஸ், ஒரு சப்ஸ்டான்டிவ் திங் அப்படின்னு சொல்றது. அப்ப நீங்கள் ஒரு அடையாளமாய் இருக்கிறீர்கள். அந்த நீங்க இருக்கிறத அங்கீகாரம் பண்ணிதான் ஆக வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இமேஜுக்குள்ளார ரேஷனல் திங் ஒண்ணு வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, பகுத்தறிந்து செயல்படக்கூடிய மனத்திறன் நம்மளுக்கு. we have the mental ability. இந்த இமேஜுக்குள்ளார இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கிறதை நான் சொல்லுகிறேன். மென்டல் எபிலிட்டி, மற்ற மிருகங்களை விட, மற்ற கிரியேச்சர்ஸை விட we are so rational கிரியேஷன். நம்மளால ஒரு பயங்கரமான, அதனால்தான் 6 அறிவு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுகிறாங்க மனிதர்களை. இன்னொன்னு, இட் இஸ் இமேஜ் வந்து இட் இஸ் ரிலேஷனல் திங். உங்களாலையும் என்னாலையும் தான் மற்றவர்களோடும் தேவனோடும் நல்ல உறவை வைத்து பழகக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் இமேஜ்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அனதர் ஒன், இமேஜ்ல என்ன இருக்குதுன்னா ஃபங்க்ஷனல் திங், செயல்படுகிற திறன் வச்சிருக்கிறாரு. நம்ம எப்படியே இல்லாம நம்ம எப்படி இருக்கிறோமோ அதனுடைய குவாலிட்டிஸ், அந்த மாரல் குவாலிட்டிஸ், அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்தி செயல்படுகிற தன்மை அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீங்க பாத்துங்க, ஒரு ஃபங்க்ஷனல் திங்கும் போது 28வது வசனத்துல ஜெனசிஸ் 1:28 சொல்லுது, எல்லாத்தையும் இவர்கள் ஆழக்கடவர்கள் அப்படின்னு சொல்லுது. எல்லாத்தையும் இவர்கள் ஆழக்கடவர்கள். ஒரு டொமைன் அந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். சோ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப ஜெனரலாக இமேஜ் அப்படிங்கும் போது நான் ஒரு டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு நான் படித்து புரிந்து கொண்டு சொல். an active representative who reveals and reflects God's moral qualities to the rest of the creation. நான் திரும்பவும் சொல்றேன். an active representative who reveals and reflects God's moral qualities, otherwise attributes, to the rest of the creation. இதுதான் நீங்களும் நானும் இமேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ ஆண்டவர் இவ்வளவு ஒரு சப்ஸ்டாண்டிவ் திங்ஸ் வச்சிருக்கிறாரு, ரேஷனல் திங்ஸ் வச்சிருக்கிறார், ரிலேஷனல் திங்ஸ் வச்சிருக்கிறாரு, ஃபங்க்ஷனல் திங்ஸையும் உள்ள வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இமேஜ் அப்படிங்கிறத இன்னொரு அர்த்தத்துல நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, இட் இஸ் அ சோல் அப்படின்னு கூட நம்ம நீங்களும் நானும் சொல்லலாம். ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமா அப்படிங்கிறதை கூட நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் தேவனுடைய செயல். ஏன்னா யுவர் சோல் இஸ் யுவர் பர்சனாலிட்டி. உங்களுடைய ஆத்துமா தான், அதன் மூலமா தான் நீங்க உங்களை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோல் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கிறாங்க. படைச்சிட்டு ஒரு
மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்காதப்பா, நீ வேற எந்த மரத்தின் கனியையும் புசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர்கள் கீழ்ப்படியாதபடி அந்த ஃபார்பிடன் ட்ரீனுடைய ஃப்ரூட்டை அவர்கள் பறித்து சாப்பிட்டதுனால அவங்களுக்குள்ளார பாவம் வந்துருச்சு. அப்ப அவங்களுடைய இமேஜ் ஒரு மாதிரியா ஆகுது. நான் அதை குறிச்சு விளக்குறேன். அப்ப பாவம் செய்யக்கூடிய ஆத்மாவாக அது மாறுது. அந்த ஆத்மாவுல பாவமோ பாவ கரையோ இருக்கிற, பாவம் செய்கிற தன்மை உள்ளே இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். நீங்க ஆண்டவர் பாருங்க, சங்கீதம் 8வது அதிகாரம், சாம்ஸ் சாப்டர் 8ல வேர்சஸ் நிறைய வசனம் சொல்லுவேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 5 and 6. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அந்த ஆத்மாவை மனிதன் ஆண்டவர் இந்த இமேஜை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இப்படிதான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி, அவனை தன்னுடைய சாயல்ல உண்டாக்கி, சகலத்தையும் ஆழக்கடவாய்னு சொல்லி சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி கொடுத்தார். ஆனா இவர்கள் பாவம் செய்து அந்த மகிமையை இழந்து போனார்கள். அதனால்தான் ரோமர் 3:23 சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்தோம்னு சொல்ல, தேவ மகிமையை இழந்தோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த சாயலை இன்னும் ஏதோ ஒன்று சரி பண்ணி கொண்டு வருவதற்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் நீங்களும் நானும் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த பாயிண்ட சொன்னேன். அப்ப ஜெனசிஸ் 3ல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள். அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, இந்த சோல், இந்த இமேஜ் என்னன்னைக்கு இருக்கணுங்கிற ஒரே ஒரு தான். அதான் சோல் இஸ் இம்மார்டல்னு கூட சொல்லுவாங்க. என்றைக்கு இருக்கணும் தான் ஆண்டவர் படைச்சாரு. ஆனா அவங்க பாவம் செய்த பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஜெனசிஸ் 3:22ல, பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இட் இஸ் a rational thing. இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நித்திய ஜீவனுக்கென்று படைக்கப்பட்ட ஒரு தேவ சாயல் உள்ள மனுஷன் பாவம் செய்ததுனால மகிமையை இழந்தார்கள். அடுத்து நித்திய ஜீவனுக்குரிய சிலாக்கியத்தை இழந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆத்மாவை, அந்த இமேஜ், அந்த சாயல், தேவ சாயல் என்ன ஆகுது அப்படின்னா, அது கொஞ்சம் கரைபட்டு போய்விட்டதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா தேஞ்சு போயிருச்சு, இல்ல அதனுடைய தன்மை சரியில்லை அப்படிதான் சொல்லலாம். நான் அதான் சொல்றேன், an exact representative to reveal God, to reveal and reflect God's moral attributes to the rest of the creations அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் அங்கே தவறிட்டார்கள். அப்ப அந்த தன்மையில எங்கேயோ கோளாறு ஆயிருச்சு, அந்த இமேஜ்ல கொஞ்சம் மேல்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்னும் ஒரு கேள்வி வரும், தேவ சாயல தானே படைச்சாங்க, ஏன் அவங்க பாவத்துக்குள்ளார உட்பட்டாங்க? இது ஒரு கேள்வி வந்துருது இல்லைங்களா? மனிதன் ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அதுல 3 காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, மைண்ட், அதாவது மனம், சிந்தை, திங்கிங் ப்ராசஸ். அடுத்து எமோஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகளின் பகுதி ஒண்ணு இருக்குது. மூன்றாவதாக செல்ஃப் வில், சுய சித்தம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அப்ப இவர்கள் ஏன் பாவம் செய்தாங்கன்னா, ஆண்டவர் வசனம் சொன்னது தெரியும், சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பிசாசு சர்ப்பத்தின் வடிவுல வஞ்சிக்கப்பட்டு வரும்போது அவன் என்னென்னமோ சொல்றத இவங்கதான் முடிவு பண்ணி அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இவர்கள் தங்களுடைய சுய சித்தத்திலே இது எனக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது, இது எனக்கு பண்ணா நல்லா இருக்கும்னு இவர்கள் முடிவு பண்ணக்கூடிய
தன்மையும் உடைய தேவ சாயல் அப்படின்னு சொல்றேன் நான். அதனாலதான் அவங்க பாவத்தில் விழுந்தது. ஏன்னா they took the decision to eat the forbidden fruit. சாத்தா வந்து வாயிலெல்லாம் வைக்கல, சர்ப்பத்தின் வடிவுல வந்து இவர்கள் அதை பறித்து கொடுக்கும் போது வாங்கி கையில வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த நோவா அப்படியே நோவா காலத்துக்குள்ளார வாங்க. அந்த நோவா காலத்துக்குள்ளார வரும்போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நோவாட்ட கூப்பிட்டு பேழையை செய்ப்பா, நான் அந்த உலகத்தை அழிக்க போறேன் அப்படிங்கும்போது, நோவா ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போறாரு அப்படிங்கிற தேவ வசனத்தை அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தான். அதே வசனத்தை தான் ஆண்டவர் நோவாவுக்கு பிரசங்கித்தார். நோவாவுக்கு பிரசங்கித்த அதே வசனத்தை தான் அவன் மற்ற மக்களுக்கு பண்ணினான். ஆனா நோவா அவனுடைய சுய சித்தத்துல கீழ்ப்படிய முடிஞ்சது, மற்றவர்கள் சுய சித்தத்துல கீழ்ப்படிய முடியல. அது போலதான் அந்த தன்மை இன்னும் அங்கேதான் இருக்கிறது, ஆனால் கரைபட்டு போய்விட்டது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இட் இஸ் இந்த இமேஜ், காட்ஸ் இமேஜை என்ன பண்றாரு ஆண்டவர்னா, இஸ் பிரிசர்விங் த இமேஜ். ஆண்டவர் அப்படியே உடல அவனுக்கு ஏதோ ஒரு வழி செய்யணும்னு சொல்லி அந்த கரைபட்டு தேய்ந்து போன அந்த தேவ சாயலை மீட்டு எடுக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, நோவாவை தெரிந்து கொண்டு அவனும் சுய சித்தத்துல கீழ்ப்படிந்தவனாய் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு மனித குலத்தை நடத்த அவது ஒரு பெரிய உதவியாய் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெனசிஸ் 9:6 படிங்க, சூப்பரா இருக்குது. அங்க பாருங்க, வெள்ளம் வந்துருது, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, நோவா குடும்பம் மாத்திரம் தான் இருக்குது. இப்ப ஆண்டவர் 9:6 அவன்கிட்ட பார்த்து, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியினால், ஏன்னா உண்டாக்கப்பட்டது தேவ சாயல்ல, அதனால ஆண்டவர் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுள். ஸ்டில் ஹி வேல்யூஸ் த இமேஜ் that has been carved into humankind அப்படின்னு நான் சொல்றேன். அவருடைய சாயல்ல நம்ம உண்டாக்கப்பட்டோம். நம்ம பாவம் செய்து கொஞ்சம் கரப்பட்டு போனதுனால ஆண்டவர் அப்படியே தள்ளி விடல. அவர் அந்த எப்படியாவது அதை பராமரித்து பிரிசர்வ் பண்ணி அவர் விரும்புகிற காரியத்துக்குள் அதை நடத்த விரும்புகிறதை பார்க்கிறோம். இப்படியே காலங்கள் போகுது. இந்த தேவ சாயல் என்ன ஆகுது அப்படின்னா, துண்டிக்கப்பட்ட தேவ சாயலாய் மாறுகிறது. தேவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல மாறிடுறாங்க. நீங்க நிறைய வேதத்துல பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சாம்ஸ் 39:6. அடுத்து சிவியர் தி இமேஜ், பிரிசர்வ்டு இமேஜ்னு போட்டுக்கிட்டு அடுத்து சிவியர் தி இமேஜ் அப்படிங்கிறதுல சாம் 39:6ஐயும் சாம் 73:20 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டுமே ஒரு காரியத்தை தான் சொல்லுது. ஆனா நான் ஒண்ணு படிக்கிறேன். எப்படி மனுஷன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனை விட்டு தூரமாய் சோரமாய் போய்விட்டார்கள். 39:6 இப்படிதான் சொல்லுது. வேஷமாகவே மனுஷன், இந்த வேஷமாகவேங்கிறதுக்கு சாயல் அப்படிங்கிற ஜிலீம் அப்படிங்கிற வேர்டு தான் அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. வேஷமாகவே மனுஷன் ஒரு ஷேடோவாக இருக்கிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்க யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அப்படின்னா அந்த அளவுக்கு தேவ சாயலை இவர்கள் சரியாக வாழாததுனால மனித குலம் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு வேஷம் போல அவங்களுடைய சாயல் மாறிடுச்சு. அதை நம்புற மாதிரி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? a relationship with God is completely cut off அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இது டேமேஜிங் பொசிஷன்ல ஆயிருச்சு. இப்ப இந்த தேவ சாயலை நம்மளுக்கு கொடுத்ததுடைய நோக்கம் இன்னும் நிறைவேறல இல்லையா? மையமும் போயிருச்சு, நித்திய ஜீவனுக்குரிய செலாக்கியம் போயிருச்சு. ஆனா பிதாவாகிய தேவன் அப்படியே விட்டுருவாரா? என்ன பண்றார் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் த பெர்ஃபெக்ட் இமேஜ்னு போட்டுக்கொள்ளுங்க. கொலேஷியன்ஸ் சாப்டர் 1:15. என்ன அருமையாக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு செய்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். கொலேஷியன்ஸ் சாப்டர் 1:15. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெருமானவர். இதுவும் தற்சுரூபம் அப்படிங்கும் போது ஹீப்ரூ சாப்டர் 1:3 இதை தான் சொல்லும்.
இதை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் த பெர்ஃபெக்ட் இமேஜ். தேவ சாயலாகவே படைச்சாரு நம்மள. ஆனா இங்க என்னன்னா, அதரிசனமான தேவனுடைய இயேசு கிறிஸ்துக்குள்ளார எப்படி ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா, கடவுளுடைய அத்தனை தன்மையும் உடையவராய் வந்துட்டார். கடவுளுடைய அத்தனை தன்மையும் உடையவராய். கடவுள் என்ன செய்வாரோ இவரால செய்ய முடியும். கடவுளுடைய குணம் என்னவோ அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய குணம். கடவுளுக்கு என்ன வல்லமை இருக்குதோ பிதாவாகிய தேவனுக்கு அதே வல்லமை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு. அதுதான் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, he is the perfect image of the invisible God இங்கிலீஷ்ல இருக்கிறதை பார்க்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 1:3 அதை சொல்லுகிறதை பார்க்கலாம். பிலிப்பியன்ஸ்ல 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இமேஜ் உங்களையும் என்னை உண்டாக்குற இமேஜ் போல இல்ல, வேற ஒரு பெர்ஃபெக்டான இமேஜுக்குள்ளார வந்துட்டாரு. அவர் பெர்ஃபெக்ட் இமேஜ் மனிதன் தான், அதே டைம்ல 100% மனிதன், 100% கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு மனித உருவிலே வந்த கடவுள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் எப்படி வாழ்ந்தாராம்? 2 Corinthians chapter 5:21 ரொம்ப அழகாக சொல்லுது. நிறைய வசனம் சொல்லுவேன்னு சொன்னேன், இத படிங்க, கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். 2 Corinthians chapter 5ல verse 21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி, அவருக்குள்னா யாருன்னா இந்த பெர்ஃபெக்ட் இமேஜ வச்சிருக்கிற கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியா பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்திருக்கிறார். பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்திருக்கிறாரு. ஹீப்ரூஸ் சாப்டர் 10ல verse 12 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை படிக்கிறேன். Hebrews chapter 10ல verse 12 and 14 ரெண்டையுமே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவரோ யாரு? இந்த பெர்ஃபெக்ட் இமேஜா இருக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பெர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்திருக்கிறாரு, சின்லெஸ் லைஃப். அனதர் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் ஆக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறவர், தன்னையே மனித குலத்தின் பாவங்களுக்காக பலியாக்கி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த காரியத்தை யாரெல்லாம் விசுவாசிச்சாலும் அவர்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, மேர்டு கரப்டட் இமேஜ்ல நம்ம இழந்த காரியத்தை இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் ஜான் சாப்டர் 3:16. என்ன? விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடி, டு அப்டைன், டு ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் எட்டர்னல் லைஃப் சொல்லுது. இதுதான் நம்ம படைக்கப்பட்டோம், அது ஆதாம் மூலமா இழந்துட்டோம். இப்ப பெர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் காடா இயேசு கிறிஸ்துவே வந்து அவரே பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து அவரே என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பலியில எல்லாத்தையும் செலுத்தி இது விசுவாசிச்ச அப்படின்னு சொன்னா, எதற்காக உன்னை உண்டாக்குனாரோ ஆதாம் என்ற சந்ததியின் மூலமாய் நமக்கு அந்த எட்டர்னல் லைஃப திரும்ப கொடுக்கிறதை பார்க்கிறோம். சோ ஜீசஸ் கிரைஸ்ட் த பெர்ஃபெக்ட் இமேஜ். இப்ப இன்னொரு காரியம், இப்ப இதனுடைய காரியங்கள்லாம் என்ன விசுவாசிக்கிறோம் அப்படிங்கும்போது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் சாப்டர் 8ல verses 29 and 30. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 29 and 30 என்ன சொல்லுது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதுக்கு முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஃபோர்நோன் அண்ட் ப்ரீ டிஸ்டைன்ட் அப்படிங்கிற 2 வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணுகிறார்கள். அப்ப எதற்கு
நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படி விசுவாசிக்கிறவர்களை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். சாயல் வந்துருச்சா? சாயல் முதலாம் ஆதாமுடைய சாயல் அல்ல, இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாம் ஆதாம்னு அவருக்கு இன்னொரு பேர் உண்டு. கடைசி ஆதாம் கிடையாது, இரண்டாம் ஆதாம், செகண்ட் ஆடம்னு வேதம் சொல்லுது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஏன்னா ஆதாம் மூலமா பாவ சாயல் வந்துருச்சு நம்மளுக்கு, தேவ சாயல்ல. ஆனா கிறிஸ்து மூலமாக தேவ நீதியுடைய ஒரு சாயலுக்குள் வருகிறோம். அப்ப நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கும் போது உண்மையிலே என்ன இருக்கு அப்படின்னா, நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாய் இருக்கிறோம். எதற்கு அப்படின்னா, குமாரனை போல சாயலுக்கு ஒப்பாய், கன்ஃபார்மிங் டு தி இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன் who is our Lord Jesus Christ. எப்படி இது நடக்கும்? என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாயல் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எப்படி ஆகிறார்கள் என்றால், ஜான் சாப்டர் 1:12 சொல்லுது, they are becoming a children of God. எங்க கேட்டகரி வருது? சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி, தேவ சாயல், தேவ பிள்ளைகள் அப்படிங்கிறக்குள்ளார அந்த தேவ சாயல்ல என்ன முதல் அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு போட்டிருக்கிறதுனால நீங்கள் பார்க்க முடியும் என் அன்பான சகோதரி சகோதரியே, அந்த இடத்துல தேவ பிள்ளைகள் என்ற ஒரு அங்கீகாரம் உடைய வருகிறது. ஏன்னா கிறிஸ்து இயேசு யாரு? தேவகுமாரன். நீங்களும் நானும் எப்படி வர்றோம்? தேவ பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், பிள்ளைகள் என்ற கேட்டகரிக்குள்ளார கொண்டு வரணும். கன்ஃபார்மிங் டு தி இமேஜ் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க, ஜெனசிஸ் 5ல நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஜெனசிஸ் 5ல 1 to 3 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷத்தை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். ரூபம்ங்கிற வார்த்தை வரல, அப்ப சாயலுக்குள்ளார ரூபம் அடங்கி இருக்கு. சரிங்களா? அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக, தேவ சாயலாக சொல்ல ஆண்டவர் இந்த இடத்துல அனுமதி கொடுக்கல. என்னன்னா, ஆதாமுடைய இமேஜ் இந்த இடத்துல என்ன ஆயிருச்சு? கொஞ்சம் மேட் ஆயிருச்சு, இல்லைன்னா கரப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த பாவம் நிறைந்த ஒரு சாயலிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். அந்த சாயல தான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். தன் சாயல தன் ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேர்த்து என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப பாவ சாயலுள்ள ஆதாம் பாவ சந்ததியை தான் பெருக்க முடியும், பெற்றெடுக்க முடியும். ஆனா கிறிஸ்து இயேசு பாவம் இல்லாதவர். இந்த உலகத்துல வாழும் போதும் சேலஞ்ச் பண்ணாரு, என்கிட்ட குற்றம் இருக்குதான்னு சொல்லுப்பா அப்படின்னாரு. அவர் எதிரியே சொல்ல முடியல. அப்படி பாவம் இல்லாதவராய் பழியாக தன்னையே செலுத்தினதுனால அவர் மூலமாய் வருகிற பிள்ளைகள் எப்படி இருக்க முடியும்னா, பரிசுத்த பிள்ளைகள். ஒரு ஆமேன் சொல்லிகளுங்க. நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழ்றோமோ இல்லையோ, வேதம் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாகும்படி ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுலையா இப்படிதான் சொல்றார். பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலே பரிசுத்தமாக்குதலுக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? சோ நீங்களும் நானும் இப்ப எப்படி ஆயிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே மறுபிறப்பு அடைந்ததுனாலே நீங்களும் நானும் அவருடைய சாயலை போலவே நாம் ஒரு பிள்ளைகளாய் மாறுகிறோம் அப்படிங்கிறதுதான். செகண்ட் ஆடம் gave birth in his image. அவர் எப்படி சாயல் இந்த உலகத்துல இருந்தாரோ அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்றேன். சோ எப்படி கன்ஃபார்மிங் டு தி இமேஜ் ஆஃப் சன்னு? ஃபர்ஸ்ட் becoming children of God. ரெண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, we are becoming member of
கிரைஸ்ட் பாடி. 1 Corinthians 12:13 எப்படி இமேஜா ஆண்டவர் மாத்துறாரு, அதுதான் இன்னைக்கு பாடம் இல்லைங்களா? 1 Corinthians chapter 12 verse 13. 1 Corinthians chapter 12 verse 13 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன ஏற்கனவே நிறைய வசனம் படிப்போம்னு. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அப்படின்னா யாரா இருந்தாலும், அடிமைகளாயினாலும் சுதாயினராயிருந்தாலும் எல்லோரும் whoever it is, ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக, அதாவது கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இது என்ன அப்படின்னா, we are baptized into the body of Christ. இப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாவே இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, I belong to the body of Christ. அவ்வளவுதான். I belong to the body of Christ. இந்த வேலையை யாரு செய்யறது? ஹோலி ஸ்பிரிட் செய்யறாரு. இந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு? எனக்குள்ளார உடையாந்தார். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? எப்படி கன்ஃபார்மிங் டு தி இமேஜ் ஆஃப் சன்னே, எப்படி மாறுறோம், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம்? சில்ட்ரனா கொண்டு வந்துடுறாரு, பாவத்துல உள்ள பிள்ளைகளை பரிசுத்த பிள்ளைகளாய். ரெண்டாவது, அவர் பரிசுத்த சரீரத்திலே ஒரு அங்கமாய் வைக்கிறார். எங்க வைக்கிறாரு? பரிசுத்த சரீரத்திலே ஒரு சூப்பரான அங்கமாய் வைக்கிறாரு. நீங்களும் நானும் ஆச்சரியப்படும்படி. அதனாலதான் 1 Corinthians chapter 12 verse 27 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் இயேசுவின் சரீரம் சொல்ல, கிறிஸ்துவின் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அவ்வளவுதான். அந்த இடத்துல நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இயேசுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி 99% எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு சபையை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தான், கிறிஸ்துதான் சபைக்கு தலையா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத நீங்க பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அதுதான், அவர் தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்தாரு, அவருக்கு தான் ஒரு பேரு இயேசுன்னு கொடுத்தோம். அப்ப நீங்களும் நானும் எப்படி ரெண்டாவதா எப்படி மாற்றப்படுகிறோம் அப்படின்னா, என்னை தூக்கி, இதுதான் கொலேசியர் 1:13-14 சொன்னபடி, இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை என்னை எங்க தூக்கி போட்டாரா? குமாரனாகிய அன்பின் ராஜ்யத்துக்குள்ளார, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளார தூக்கி போட்டாரு. இதான் பேப்டைஸ்ட் இன்டு தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். அப்ப ஐ பிலாங் டு தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளார வர்றாங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னா மெம்பர். 1 Corinthians 12:27 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் யாருப்பா? பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் தான் ஹோல் பாடி ஆஃப் கிரைஸ்டா? இல்ல இல்ல, நான் அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு மெம்பர். அல்லேலூயா சொல்லிக்கலாமா? சோ இது இரண்டாவது காரியம். இப்படி என்ன ஆண்டவர் மாற்றுறாரு. மூன்றாவதாக ஒரு ஐ எம் பிகமிங் எ நியூ கிரியேஷன் நவ். 2 Corinthians 5:17 எப்படி வருது? 2 Corinthians 5:17 என்ன? எப்படி இருக்க பிள்ளைகளாயிட்ட, அவருடைய சரீரத்துல நான் உள்ள வந்துட்டேன். அந்த சரீரத்துல எனக்கு ஒரு பேரு, என் பேரு ஒரு மெம்பர். நம்பர் 1, நம்பர் 2 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பிகமிங் எ நியூ கிரியேஷன். என்ன ஆளே மாத்தி விடுறாருங்க. எனக்கே கூச்சமா இருக்குதுங்க, கும்பிட்டு நல்லவனா மாறிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சில சமயம் நம்ம நினைக்கிறோம்ல. முன்னாடி மாதிரி நம்மளால அது மாதிரிலாம் பேசுறதுக்கு மனசு கூச்சமா இருக்குது. முன்னாடி மாதிரி நம்ம பொறாமப்படுறதுக்கும் கூச்சமா இருக்குது. முன்னாடி மாதிரி கோவப்படுறதுக்கும் கூச்சமாயிருது. முன்னாடி மாதிரி அசிங்கமான வார்த்தைகள் பேசுறதுக்கு கூச்சம் ஆகிறது. ஏதோ ஒண்ணு உள்ள வேலை செய்தா இல்லையா? ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நம்பர் 25 செல்வஸ்டன் கிரசன்ட் இல்ல, நான் ஆவியிலே கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கிறேன். புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சத்தியங்கள்லாம் புரிஞ்சாவே நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய சாயல் நல்ல தேவ சாயலுக்கு ஒப்ப மாறிக்கிட்டே இருக்கும். இதான், அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் தியானித்து நம்ம தெரிஞ்சு கொள்றோம்.
அப்போ அவர் சொல்றாரு, அண்ணா ஒரு நியூ கிரியேஷன்ப்பா, நீ கிறிஸ்துவுக்குள்ளாரப்பா, நீ கிறிஸ்துவுக்குள்ளார வந்துட்டப்பா, நீ பழைய ஆள் இல்லப்பா, நீ புதிய ஆளு. பழைய ஆதாம் உன்ட்ட இல்ல, இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் சாயலுக்குள் நீ வந்து விட்டா, அதுக்குள்ளார நீ மாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல நீங்களும் நானும் we are becoming members அப்படின்னு மாத்திரம் இல்ல, we are becoming a new creation அப்படின்னு சொல்றாரு. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னா கொலேசியன்ஸ் சாப்டர் 3 வேர்சஸ் 9 and 10 பாத்தீங்க அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள் நிறைய சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இது முடிக்கிறாரு. நிறைய இப்படியெல்லாம் பழைய மனுஷன் செய்யற நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல கடைசியா பொய்ன்னு சொல்லி ஒண்ணு முடிக்கிறாரு. பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும், இதான் சாயல். பழைய மனுஷன் ஐடென்டி, செய்கைகள் அவனுடைய குவாலிட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ், அவனுடைய கேரக்டர் வெளிப்படுறது, இதான் இமேஜ். அப்ப இந்த நியூ கிரியேஷன் அப்படிங்கும் போது ஒரு இமேஜே ஒரு பயங்கரமா மாற்ற வச்சுக்கிறாரு. அந்த இமேஜை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும். அது எப்படி இருக்கிறதுனா, பழைய மனுஷனையும், பழைய மனுஷனை போல இருக்கின்ற தன்மை, பழைய மனுஷனை போல செயல்படுகின்ற தன்மை. நம்ம ஃபர்ஸ்ட் அர்த்தம் எப்படி பார்த்தோம்? தேவனை போல இருக்கின்றது, செயல்படுகின்ற தன்மை. அப்ப பழைய மனுஷனை போல இருந்தா பழைய மனுஷனை போலதான் குணாதிசயங்கள் வல்ல வரும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் அதை கலைந்து போடு, அதை கலைஞ்சு போட்டுட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். என்ன உங்களை இன்னும் யார் சார் சிருஷ்டித்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1:1-5 he is our creator. ஓகே, உங்களையும் யார் சார் மறுபடியும் சிருஷ்டித்தார், மறுபடியும் பிறக்க வைத்தார்? இயேசுடைய கல்வாரி இரத்தத்தில் நீங்கள் நானும் மறுரூபமாக்கப்பட்டோம். அப்ப உங்களை என்னையும் சிருஷ்டித்தவருடைய சாயல், பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார்னு நீங்க சொல்லலாம். இரண்டாவதாக கிறிஸ்து இயேசு மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டோன்னு சொல்லலாம். ஆவியில பிறந்த அனுபவங்கள், இது ரெண்டுமே கடவுள் தானே. தேவனாகிய கடவுள், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் இல்லைங்களா? அப்ப தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், பூரண அறிவு உரையுடையவளாய், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அவர் சொல்றாரு, you have already put on the new shirt அப்பா. அதோட பழைய சட்டையும் போட்டுக்கிட்டு இருக்காதப்பா, கடைஞ்சு போடுப்பா, அதை தூக்கி எறிப்பா, ரெண்டையும் ஒன்னா போடாதப்பா, நீ பழைய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ற. becoming a new creation எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. இதனாலதான் ரோமன்ஸ் சாப்டர் 6 வேர்சஸ் 1-3 இதுல பாருங்க, இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரோமன் சாப்டர் 6. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்துல நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நிறைய பாவம், இன்னும் அதே கோபம், அதே பொறாமை, அதே எரிச்சல், அதே வன்கண், அதே இச்சையில அப்படியே விழுந்து 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 தெரிகிறோம்ல. இது எல்லாம் உங்க சுய சித்தத்திலையும் என் சுய சித்தத்திலையும் இருக்கிறதுனாலதான் நீங்க செய்யுங்க. ஆனா எனக்கும் உங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டதுனால தேவ பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறோம். தேவனுடைய சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமா இருக்கிறோம். நாம் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள். அதனால ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க மெம்பர்ப்பா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டா சத்தியம். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா யூ பிலாங் டு கிரைஸ்ட் பாடி. அப்ப அந்த பாடியில என்ன அவயங்கள் எப்படி வேலை செய்யணுமோ அப்படித்தான் வேலை செய்யணும். வேற மாதிரி செய்ய முடியாது, வேற மாதிரி செய்யக்கூடாது. அதனாலதான் அதை கலைஞ்சு போடு அப்படிங்கிறாரு ஆண்டவர். பழைய காரியங்கள்லாம் நீங்க புதிய மனுஷனை தரிச்சு வச்சிருக்கிறியப்பா, என்னப்பா அப்படிங்கிறாரு. நீங்க அதை புரிந்து கொள்ளணும். ரோமன் சாப்டர் 6:1-3. அப்ப பாவத்துல நீ வாழலாமா? கிருபை பெருகிறதுனால நீ அப்படி செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் குறிப்பாக எதை படிக்கிறேன் அப்படின்னா, எல்லாம் ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் 3வது வசனம் வருது. 1 Corinthians 12 நம்ம படிக்கும் போது அந்த வசனத்திலையும் ஞானஸ்தானம் வருது. 12:13 1 Corinthians 12:13 வருது. இங்க ரோமன் சாப்டர் 6 நீங்க 3வது வசனம் ஞானஸ்தானத்தை குறிச்சு ரோமன் 6 1-6 ஃபுல்லா ஞானஸ்தானம். நான் திரும்பவும் சொல்லுவேன், நீங்க யாரா இருந்தாலும்
எந்த கிரேக்கராயிருந்தாலும் யூதராய் இருந்தாலும் எந்த ஆளா இருந்தாலும் நாம் ஞானஸ்தானம் வேதத்திலே சொல்லுகிறபடி எடுக்கணும். நவம்பர் மாசம் நம்ம வைக்கிறோம், பேரு கொடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அவ்வளவுதான். கர்த்தர் நம்மளோட இடை கொண்டுவார். வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சிறியவங்களா இருக்கலாம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு எந்த தடையும் இல்லாதபடி உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. அதுல 4வது வசனம் ரோமன் 6ல நான் பர்டிகுலர்லி 4th வெர்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றது? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தனாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப என்னுடைய நடையே இப்ப நியூ கிரியேஷன் எப்படி இருக்கணும்? புலி மாதிரி நடக்கும், வாத்து மாதிரி நடக்கும். என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். நான் எப்படி நடக்கணும்? ராஜன் ராபர்ட் நடக்கிற மாதிரியா? கிடையாது. நீங்க எப்படி நடக்கிற மாதிரியா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் எப்படி நடக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவை போல புதிதான ஜீவன். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை போல நடக்க வேண்டும். அதான் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்திருக்கப்பா நீ. அப்ப நீ ஒழுங்கா எடுத்துக்கணும்ப்பா. அப்ப நியூனஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்குள்ளார வச்சிருக்கிறாரு. அப்ப என் வாக் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூ வாக். சொல்லிக்கலாமா? சில பேரை பாத்தீங்கன்னா குஷியா இருந்துச்சுன்னா நடைய மாறிடும், சோகமா இருந்துச்சுன்னா நடைய மாறிடும். இது நம்மளுடைய இயல்பு இல்லைங்களா? வருத்தமா இருந்தோம்னா நட மாறுது இல்லையா? ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார இருந்தோம்னா, நம்ம சரீரத்துல அங்கமா இருந்தோம்னா அவர் தான் நடக்கிறாரு. அப்ப என் நட எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா! நீங்கள் இதை அன்பாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே படிப்படியா மாத்திக்கிட்டு பிகமிங் கன்ஃபார்ம்டு டு கிரைஸ்ட் லைக் இமேஜ். ஒன் ஃபைன் மார்னிங்ல நம்ம எப்படி ஆகுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 Corinthians chapter 3ல verses 17 and 8, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும், அதாவது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மெம்பரா இருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிள்ளைங்க கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாயல், அப்ப கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்ப ஒவ்வொரு நாளும் புதிய ஜீவனுள்ள மனுஷனாய் நான் புதிய ஒரு ஜீவனுள்ள ஒரு மனுஷன் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நான் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறேன், மாறிக்கொண்டே இருக்கிறேன். வேற மாதிரி அல்ல, கிறிஸ்துவை போல. becoming conformed to Christ like image அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். 2 Corinthians 4ல 16 and 17 கூட ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளுக்கு வந்துருது இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சாயலுக்கு வரலான்னு பார்த்தா ரொம்ப பிரச்சனையா தான் இருக்குது. பொறுமையா இருக்கணும்னு பார்த்தா 4 பேர் கோபத்தை கிளப்பி விடுறாங்க. சரி போதுமென்ற மனதுடனே இருக்காம பார்த்தா எல்லாருக்கும் பிளெஸிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துருது. சில நேரம் சத்துருவினால் வருகிற உபத்திரமும் போராட்டங்கள் பிரச்சனைகள், சில நேரம் நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு இது இருக்குது. ஆனா இவர் சொல்றாரு, நம்ம 2 Corinthians chapter 4:6, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிற என்ன வந்தாலும் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா புதிய ஜீவனை உடையவன், ஐ எம் a நியூ கிரியேஷன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு.
எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், அதாவது அவுட்டர் பாடி அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன்னா என்னுடைய சோல், என்னுடைய இமேஜ் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மேலும் காணப்படுகிறவை எல்லாம் காணப்பட நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரம் மிகுந்த அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. அப்ப இந்த பாடுகள் எல்லாம் சீக்கிரமா நீங்கிரும், சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படியெல்லாம் முதல்ல சில்ட்ரனா உள்ள வர்றோம், அடுத்து மெம்பரா, அடுத்து பேப்டைஸ்ட் இன்டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட் மெம்பரா மாறிடுறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம், ஒரு நியூ கிரியேஷனுக்குரிய தன்மையோடு நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால என்னுடைய நடை சரியா இருக்கணும். நாலாவதாக, நான் எந்த சூழ்நிலையும் சோர்ந்தே போகக்கூடாது. ஏனென்றால் நான் சோர்ந்து போகாம புதிய கிரியேஷனாக நான் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளார அவருடைய சாயலுக்கு வாழுவதற்கு என்னை அர்ப்பணிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய இமேஜ் கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த சொல்லுது. கடைசியாக பாத்தீங்கன்னா 1 Corinthians 15ல 48 and 49 என்ன சொல்லுது? மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லுது. 47 படிச்சு கொள்ளுங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்ப நீங்களும் நானும் யாரால உண்டாயிருக்கிறோம்? ஆதாம் மூலமாக அல்ல, ஆவியிலே கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகி இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, வானத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா சொல்லிக்கலாமா? அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். 1 Corinthians 3:23 சொல்லுது, நாமோ கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவோ தேவனுக்குரியவர் அப்படின்னு சொல்லுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 John chapter 3ல verses 1 to 3 அதுல நான் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் வெளிப்படும்னா கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஃபைனல் க்ளோரி எங்க தெரியுமா போகுது? எக்ஸாக்டா அவரை போலவே, அவருடைய நேச்சரை போலவே, அவருடைய தன்மையை போலவே அப்படியே நாம இருப்போம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறதோட நான் முடிக்கிறேன். நம்மளுக்கு தேவை சுத்திகரிப்பு. ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. சூழ்நிலைகளையே காரணம் சொல்லிக்கிட்டு பழைய ஆள் போல வாழ்ந்து மற்றவங்களையும் வீணடிக்காதீங்க. அவங்கள குறிச்சு தப்பா நினைக்காதீங்க. என்ன அவங்க இன்னும் மாறலையா அப்படின்னு சொல்ல வைக்காதீங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களை நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா எனக்குள் இருக்கிற புதிய ஜீவனுடைய தன்மை உங்களுக்குள் இருக்கிறது. அதுதான் இங்க சொல்லுது, சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆண்டவர் போல ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் என்னை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்ளும். மற்றவங்க நிறைய தப்பு பண்ணாம இருக்கலாம். ஆனா நம்ம சுத்திகரித்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவர் வரும்போது அவருக்கு ஒப்பான சாயலில நம்மளையும் அவர் உண்டாக்கி நடத்துவாராக. சோ தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து கரைபட்டு போனா ஆண்டவர் அந்த இமேஜை கொஞ்சம் காத்தாரு. ரொம்ப சிவியர் டேமேஜ் ஆகும் போயிருச்சு. ஆண்டவர் அப்படியே உள்ள தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவருடைய தற்சுரூபமாகிய பர்ஃபெக்ட் இமேஜா உள்ள அனுப்பிச்சு விட்டாரு. அவர் பர்ஃபெக்ட் லைஃப், சின்லெஸ் லைஃப் வாழ்ந்து பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் கொடுத்தாரு. அதை யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ பாவத்தின் தண்டனை
பாவத்தின் ஆக்கினை கற்பலைன்னு அவங்களுக்கு விடுதலை கொடுத்து முதல்ல அவங்கள ஆண்டவரு ரட்சிக்க ஆரம்பிச்சாரு, ரட்சித்தார். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எதற்கு முன்குறிக்கப்பட்டார்கள் என்றால், கர்த்தர் இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அந்த சாயலுக்கு ஒப்பாக எப்படி மாத்த ஆரம்பிச்சார்னா, பிள்ளையா முதல்ல மாத்தினாரு. அவருடைய சபையின் அங்கத்தினராய், அவருடைய சரீரத்திலே ஒரு அங்கமாய் வைத்தார். மூன்றாவதாக, ஒரு புதிய கிரியேஷனா, நியூ கிரியேஷனா மாத்தி ஒரு புதிய வாழ்க்கையை அவர் விரும்புகிற மாதிரி வாழுவதற்கு எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டையும் கொடுத்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்து நான் நடத்த 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 ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் எனக்கு விடுதலை தேவையோ அவர் கொடுத்து, அவரு மகிமையின் மேல காண்கிறது போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்த்தோம், வானத்துக்குரியவர்கள் நான். ஏனென்றால் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இரண்டாம் ஆதாமாக இருந்து என்னை பெற்றெடுத்தார் இல்லையா? அப்ப நான் அவருக்குரியவன் என்றால் அவருடைய சாயல் எனக்குள் இருக்கிறது. அதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப அவர் வரும்போது நான் சுத்திகரித்து வாழ்ந்து என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னா, அவர் வரும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பேன். இதுதான் தேவ சாயலாய் மாறுதல். அல்லேலூயா. நம்மளையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மாற்றுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சாயலாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.